வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இது கடி பக்கோரா. இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடி பக்கோடா ரெசிபிக்கு முதல்ல 400 கிராம் தயிர் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு துளி பெருங்காயம், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதில் 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தயிரை நல்லா கரைச்சி வச்சுருங்க. அடுத்தது நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் உப்பு. நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் ஒரு வெங்காயம் மெலிசா நறுக்கினது, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பக்கோடாக்கு கரைக்கிற மாதிரி மாவை கரைச்சி வச்சுருங்க. இந்த பக்கோடாக்கு மாவு நல்லா திக்காக தான் பிசையணும். நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கோடா மாவு நல்லா திக்காக நல்லா இருக்குது. ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணி, எண்ணெய் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கோடா மாவை எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்துருங்க. இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 3 காஞ்ச மிளகாய், ஒரு துளி பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, அடுத்தது ஒரு வெங்காயம் மெலிசா நறுக்கினது, ஒரு பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கின பிறகு கரைச்ச தயிரும் கடலை மாவும் இதில் ஊற்றி 25 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைக்கணும். இருபத்தஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா கடி நல்லா கொதிச்சிருக்கு, பச்சை வாசனைலாம் போயிருக்கு. இப்போது செஞ்சு வச்ச வெங்காய பக்கோடாவை இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. இப்போ கடி பக்கோடா தயாராக இருக்குது. இது நீங்கள் நல்ல சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கண்டிப்பாக இந்த வித்தியாசமான ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கடி பக்கோரா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் குழம்பு மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி. நீங்கள் இது ரைஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.